ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெக்ரோமேன்சர் மான்வாவோட 25வது எபிசோட தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் ஏபிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இருப்பது, இதனால அந்த மாஸ்டரும் அழிஞ்ச போக அந்த கொஸ்டும் அங்க கிளியர் ஆகுது. இது ஒரு ஏ ரேங்க் கொஸ்ட். இதனால நம்ம ஹீரோக்கு 350 பாயிண்டோ கிடைக்குது. நம்ம சாங்கு அந்த செஸ்ட் டப்பாவை வெளிப்பக்கத்துல இருந்து பார்த்த வரைக்கும் அதுக்கு வெளியில இருந்து எந்த விதமான டேமேஜும் ஏற்படல. அப்போனா தனியா நான் வெளியில இருந்து என்னதான் தாக்கியிருந்தாலும் அது ஒர்க்கே ஆயிருக்காது. நான் அடுத்த வாட்டி இன்னமும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சாங்கு ரைட்டி எல்லாருமே அங்க ஒரு ரூமுக்கு போறாங்க. இந்த ரூம்ல நிறையவே லாக்கர்ஸ் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு ரிவார்ட் ரூம் தான். எனக்கு கிடைச்ச அந்த பாயிண்ட வச்சுதான் அதை ஓபன் பண்ண முடியுமா. இங்க நம்ம சாங்கு பாயிண்ட் சொல்லியா வாங்குறால, இந்த ஐட்டம் எதுவும் டோல்ல சாதாரணமா வாங்குற மாதிரி கிடைக்காது. அதே மாதிரி இந்த ஐட்டம்னால உன்னோட ஸ்கில்லையும் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஏத்த முடியும். சாங்கு ஒரு கான்ட்ராக்ட போற மாதிரி ஒரு ஐட்டம் வாங்கிக்கிறான். அதனால என்ன ஆகும்னா, ஒரு கான்ட்ராக்ட, அதாவது ஒரு ஆஃபரை போட முடியுமா. அந்த ஆஃபரை யாரு கூடயும் போறானோ, ஒன்னு அவங்க பண்ணாம விட்டாலோ இல்ல நம்ம ஹீரோ பண்ணாம விட்டாலோ, அந்த இடத்துல யாரு பண்ணலையோ அவங்க கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இடத்துல உதவும். நம்ம ஹீரோ கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்காது. அதனால அவனோட ஸ்ட்ரென்த், மசில்ஸ், அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து கெயின் பண்றதுக்கான கார்டை ஒண்டி வாங்கிக்கிறான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஹிடன் ஸ்டேஜை வந்து கிளியர் பண்ணிட்டால அங்க. அதனால சாங்குவோட லெவலும் 13க்கு போகுது. அங்க 1,50,000 கோல்டு அவனுக்கு கிடைக்குது. பரவாயில்ல, இதனால என்னோட லெவல் அப் ஆகுது. இதுக்கு மேல என்ன பெஸ்ட் ரிவார்டா இருக்கும். அங்க முக்கியமா ஒரு கார்டை நம்ம சாங்கு தேர்ந்தெடுத்திருப்பான். அது என்னன்னா எஜிலிட்டி. ஏன்னா அந்த இடத்துல இன்னும் ஆளு ஃபாஸ்டா இருந்தா கண்டிப்பா இவனால தப்பிச்சிருக்க முடியும். இல்லைன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனையும் அங்க வந்திருக்காது. இதே மாதிரி நம்ம சாங்குக்கு ஒரிஜினல் உலகத்துக்கு போறதுக்கான போர்ட்டல் அங்க வருமா. அங்கல இருந்து ஃபர்ஸ்ட் அவன் திரும்பவும் வரான். வந்துட்டு அங்க வந்தோடனே நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் கிட்ட மன்னிப்பு கேட்கறான். நான் மன்னிச்சிரு, உன்னோட டைமை நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அது வழியா இந்த கம்யூனிட்டிக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோன்னு. இத்தனைக்கும் நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் கிட்ட போட்டோகிராஃபர் கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஆளும் இருக்கான். உன்னோட ஸ்கில்லே போட்டோகிராஃபர் தான். ஏன்னா நம்ம போட்டோ எடுத்து போட்டாதான் மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வரும். நம்ம சாங்குக்கு இதுல விருப்பம் இல்லை. ஏன்னா இப்படி பண்ணும்போது நம்ம சாங்கு ஒரு ஈஸியான டார்கெட்டா மாற முடியும். அதே மாதிரி வேற வழியும் இல்ல. மக்கள் முன்னாடி ஒரு பாசிட்டிவான இமேஜை பில்ட் பண்ணணும்னா இதை பண்ணிதான் ஆகணும். அதனால பாத்துக்கலாம் ஏதோ ஒண்ணு. இதுக்கப்புறம் நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் அங்க ஏகப்பட்ட போர்ஷன்ஸையும் நம்ம சாங்குக்கு குத்துருப்பாரு. நம்ம சாங்கு சொல்றான், வாங்க நம்ம வந்து ஒரு ரைடுக்கு போகலாம். ஏன்னா அவங்களோட லெவலை இன்னமும் அவங்க ஏத்தணும். அடுத்த நாளாவது என்னன்னு தெரியல, நிறையவே ஆருக்கு காப்ளின் இதெல்லாம் இவங்களை நோக்கி அப்படி ஓடி வருது. அந்த இடத்துல ஒரு காப்ளினை இவங்க கொண்டு இருப்பாங்களா, அதை நம்ம ஹீரோ அப்படியே வெடிக்க வைக்கிறான். இடத்துல எல்லாமே காலியாகுது. இதுங்கெல்லாம் அட்ராக்ட் ஆகி வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம ஹாங்குவோட அம்மா அவங்க ஒரு டிஷ்ஷை மேக் பண்ணிருப்பாங்க. அது வழியா தான் இதுங்கெல்லாம் அட்ராக்ட் ஆகி வருது. அது நம்ம சாங்கு மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அது கெட்டு போன ரெசிபி. இந்த பீஸ்டுங்கெல்லாம் இருக்குல்ல, அதுங்களுக்கு அது ரொம்பவும் பிடிக்கும். பயங்கரமா நாத்தடிக்குமா. நம்ம சாங்கு அங்க கத்த ஆரம்பிச்சிடறான். ஹானு, நீ வந்து அதை தள்ளி வைடா, என்ன கன்றா விடாது, இந்த அளவுக்கு நாருது. ஆனா இது எங்க அம்மா செஞ்சாங்களே, அம்மா வச்சு நொம்மா வச்சு அதை தள்ளி வை. இதுக்கு மேலேயும் என்னால மூக்க பொத்த முடியாதுடா. அது பர்ஃபெக்டான ஐட்டம்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ முன்னேறி போகணும். இதுக்கப்புறம் நம்ம ஹானோட அப்பா அவர் வந்து ஒரு சேஃப் ஜோனை ஆன் பண்ணி விட்டுறாரு. இது வழியா நிறையவே அங்க பஃபும் கிடைக்கும். அவங்க அந்த ஏரியாவை பத்தி கவலைப்பட வேணாம். ஆனா அதுக்குள்ள அந்த பைக்கர் கேங் அங்க வருது. அதாங்க டெசாங்கோட கேங்கு. டெசாங்கோ அங்க சம வேகமா வந்து சொல்றான், என்கிட்ட ஒரு மெசேஜ் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும். அது என்னன்னா, நாங்க சவுத் பக்கத்துல ஒரு ஷாப்பை கண்டுபிடிச்சோம். அதை யாரோ ஒருத்தங்க டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க இந்த டைம்லயும். ஆனா அதை யாரு பண்ணா எதுக்காக பண்றாங்க அது வந்து தெரியல. நம்ம சாங்குக்கும் அங்க புரியுது. அதே மாதிரி போச்சுன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். நான் அவங்க ஒன்னுத்தையும் அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களால இதுமே அங்க பண்ண முடியாது. அதனாலயே நம்ம கேங்ஸு கிட்ட இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷாப் இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. சைட்ல நம்ம டெசாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு யூஜின், அந்த பொண்ணு என்னன்னா சைடா நிக்கிறான். ஆமா, என்ன ஆச்சு, எதுக்காக அந்த பொண்ணு நிக்கிறா. அது ஏன்னா இந்த மாதிரி வேம்பேரால பொசஸ் பண்ணும்போது நீ தாக்கியிருக்கியா. அதனாலே ஒரு ரூமர் பரவி இருக்கான், பொண்ணுங்களை அடிக்கிற ஆளுன்னு. அடே, இங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஹீரோன்னு பேசிக்கிறாங்க. ஆனா பாத்தியா எந்த மாதிரிலாம் ரூமர் பரவுதுன்னு. ஜீசோ, நம்ம என்ன ஹண்டிங்க்கு திரும்பவும் போலாமா. சரின்ட்டு ஜீசோக்கும் ஒரு விஷயம்
தான் சென்ஸ் ஆகுது. அங்க ஏகப்பட்ட வேர்வல்ஃப் அப்படியே ஓடி வருது. இவங்களும் தாக்க வருமா? ஜஸ்ட் மிஸ்ல நம்ம சாங்கோட ஆர்மி அப்படியே பிடிக்குது. அங்க வேர்வல்ஃப் அவன் தாக்கலான்னு போறான். உடனே அது ஒரு வாய்ஸ் கொடுக்குது, இல்ல நீங்க தாக்க கூடாது. இதை பார்த்து நம்ம சாங்கு அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா எப்படி ஒரு வேர்வல்ஃபால பேச முடியும்? அதுங்களும் நம்ம ஹாங் கிட்ட இருக்கிற அந்த சாப்பாடை தான் அப்படியே பறிக்க பாக்குது. நம்ம ஹாங் பயந்து போயிடறான். அந்த சாப்பாடை விட அதுங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதை சாப்பிடுது. அட இது ரொம்ப ருசியா இருக்கு, என்ன இது? இவங்க இப்படி சாப்பிடுற நேரத்துல மத்த விஷயத்த அவங்க கூட்ட விட்டுறாங்க. அந்த இடம் முழுக்க சாங்குவோட ஆர்மி அப்படியே நிக்குது. நீ இதுக்கு முன்னாடி எங்க கிட்ட பேசினால இந்த மாதிரி உங்களை நான் ஷூட் பண்ண கூடாதுன்னு, அது ஏன் எப்படி அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். சோ சொல்லு. அட பாஸ், இப்ப நம்ம என்ன பண்றது? அமைதியாரு. இப்ப நம்ம நிறைய பேரால சூழப்பட்டிருக்கலாம், ஆனா இன்னமும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வேர்வல்ஃபோட பாஸும் உடனே வீக்கான ஆர்க்க தாக்க ஆரம்பிக்குது. சீக்கிரம் இங்கில இருந்து தப்பிக்க பாருங்க, நான் உங்களுக்கு டைம் கொடுக்கறேன். நான் அதுக்குள்ள சாங்கு அந்த பாஸா இருக்கிற அந்த வேர்வல்ஃப் போட்டு 4-5 ஆரோஸை இறக்குறான். அங்க இத ஒரு வாய்ப்பா வச்சு அதுங்க ரெண்டுமே ஓடிது. அங்க இன்னமும் அந்த பாஸா இருக்கிற அந்த வேர்வல்ஃப் அது இன்னமும் சாகல. அதுங்க கிட்ட நம்ம சாங்கு கேக்குறான், ஆமா இந்த மாதிரி எதுக்காக நீ இதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன? அது எதுக்குன்னா எங்களுக்கு அந்த ஃபுட்டு வந்து வேணும், அதான். இதுக்கு முன்னாடி நாங்க கண்ட்ரோலே இழந்துட்டோம், அதுக்கப்புறம் தான் நாங்க கண்ட்ரோலுக்கே வந்தோம். சரி அது இருக்கட்டும், உன்னால எப்படி பேச முடியுது? அது நாங்க கோஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணோம், அது வழியா தான் எங்களால பேச முடியுது. நாங்க ஸ்டார்டிங்ல ஒரு பீஸ்டா இருந்தோம், அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு கொஸ்ட் ஷோ ஆச்சு. அந்த கொஸ்ட் பின்னாடி அப்படி என்ன கான்டெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அவளைக்கும் எங்களுக்கு அந்த டைம்ல தெரியல. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியவே வந்தது. ஆமா என்ன டெக்ஸ்ட், என்ன கான்டெக்ட் எனக்கு புரியல. அது ஒன்றும் இல்லை, அது ஒரு சிம்பிளான விஷயம் தான். 10 மனுஷங்களோட பாடியை நாங்க சாப்பிடணும், அப்படி நாங்க பண்ணா எங்களால பழையபடி மாற முடியுமா? அப்போனா உன்ன மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்களே. ஆமா இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் கூட இப்போ பீஸ்டா மாறி இருப்பாங்க, சாய்ஸே இல்லாம. அப்போனா அந்த ஸ்டோர்ஸை டிஸ்ட்ராய் பண்ணதும் நீங்க தானா, உங்களோட கும்பல் தானா? ஏன்னா இதுக்கு நீங்க அப்படி பண்ணிருக்கீங்க, அதுக்கும் மேல ஏதோ ஒரு நோட்டீஸையும் விட்டு போறீங்க. இல்ல அது வந்து நாங்க இல்ல, ஏன்னா நாங்க என்ன பாக்குறோம்னா எப்படியாச்சும் இந்த ஹியூமன்ஸை அவாய்ட் பண்ணோம், அதை தான் நாங்க பாக்குறோம். எப்போ எங்களோட சென்ஸ் வந்து எங்களுக்கு திரும்ப வந்ததோ எங்களுக்கு தோன்ற விஷயம் அது வந்து எப்படியாச்சும் சர்வே பண்ணணும். ஆனா எப்படி பார்த்தாலும் எல்லாருமே அப்படி இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. நீ ஒரு விஷயத்த சொன்ன பத்தியா, அந்த கும்பல் அது வந்து வேற ஒரு கும்பல், அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்களே. ஜீசவும் கேக்குறா, அப்பனா அது ஒரு ஆன்டி ஹியூமன் பீஸ்டோட கும்பலா? அப்படி இல்ல, அந்த கும்பல்ல ஹியூமன்ஸ் இருக்காங்க. அந்த கும்பல அவங்களே பைத்தியக்கார சயின்டிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் சாதாரணமான ஆளுங்களும் இல்ல, அவங்க பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருக்காங்களாம். அப்புறம் தான் நம்ம சாங்குக்கு புரியுது, இந்த டோர் டு டோர் செல்லர்னு நம்ம ஒருத்தங்களை பார்த்துருப்போம்ல, அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க தான் இவங்களே. வேர்வல்ஃபோட மற்ற வேர்வல்ஃப் அது வந்து எப்படியே வராதான், அவங்கள இது வந்து ஓட சொல்லிச்சு. அதே மாதிரி இந்த வேர்வல்ஃபும் இந்த மொமெண்ட்டுக்காக தான் வெயிட்டே பண்ணுச்சு. இப்போதான் நம்மளுக்கு ஒரு விஷயமும் தெரியுது, இங்க இருக்கிற இந்த வேர்வல்ஃப் இவன் ஸ்டார்டிங்ல ஒரு மனுஷனா இருந்திருக்கான், இப்போதான் ஒரு வேர்வல்ஃபா மாறி இருக்கான். ஏன்னா 2வது வாட்டி கார்டை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க, அந்த டைம்ல டவுட்னாலையும் பயத்தினாலையும் அவன் எதையுமே தேர்ந்தெடுக்கல. இதுலயும் என்ன ஒரு சோகமான விஷயம்னா, இவனோட ஃபேமிலி அவன் தடுத்திருக்கான், நீங்களும் தொடாதீங்கன்னு. அதுல ஒரு சின்ன பையன் இருப்பான், அவன் ஒண்டி சீக்கிரட்டா ஒரு ஆக்குபேஷனை தொட்டிருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இந்த கேம்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் என்னோட மகன் ஒண்டி தொட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இப்படிதான் இது வந்து ஒரு மாஸ்டரா அங்க மாறி இருக்கும். அந்த வேர்வல்ஃப் அது கண்ணீர் விட்டு அழுவ ஆரம்பிக்குது. உண்மையா சொன்னா நான் இப்போ எதுக்கு தெரியுமா வாழ்றேன், எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல, நான் இனிய கொண்டு நான் சாகுறதுக்கு. தாங்குக்கும் வேற வழி இல்ல, ஏன்னா இதுதான் அந்த வேர்வல்ஃபுக்கும் நல்லது, அதனால அப்படியே கொண்டு அங்கேயே முடிச்சிடறான். ஒரு சைடு நம்ம ஹாங்கு மற்றவங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதுங்க வந்து பீஸ்டுங்க, எப்போ ஆனாலும் அதுங்களோட சென்ஸ் இழந்தா கண்டிப்பா நம்மள கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால மீதி இருக்க பீஸ்டுங்களை அவங்க தேடி போறாங்க. அங்க ஜீசு கேக்குறா, அந்த வேர்வல்ஃப் சொன்னபடி பார்த்தா அப்ப அதுங்களா, அது சொன்னபடி பார்த்தா அதோட ஃபேமிலியா? நான் ஏதோ ஒண்ணு, நம்ம இப்ப அதுங்களை தேடணும். நான் அதுங்களுக்கு ஹியூமன் பீஸ்ட் ஆளுங்களை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டைம்ல அதுங்களை நம்ம பீஸ்ட் தான் சொல்லி நம்மளால விட்டுற முடியாது. அதுங்களுக்காக நம்ம வத்தப்பட்டா கண்டிப்பா அது ஆபத்தா தான் அமையும். ஏன்னா அதுங்க சிஸ்டம் வழியா செட் பண்ணப்பட்ட ஒரு மாஸ்டர், அதனால என்ன வேணா சொல்லிக்கும். நம்ம மறுக்க ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா அதுங்களோட கண்ட்ரோல் அது வந்து எப்பனாலும் மாறும். ஏன்னா அதுங்களுக்கும் கோஸ்ட் வந்து கிடைக்குது நம்மள கொல்லணும்னு. இப்போ அதுங்களுக்கும் லெவல்ஸும் இருக்கும், இந்த மாதிரி எப்படி நம்ம ரைஸ் ஆகலான்னு. அதனால இதே மாதிரி போச்சுன்னா வாழ்றது கஷ்டமாயிடும், நம்ம அதுங்களை கொல்லணும். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க. அங்கதான் அந்த வேர்வல்ஃபோட கூட்டமே இருக்கான். அந்த இடத்துல
அந்த வேர்வல்ஃப் எல்லாம் கத்துது, என்ன காப்பாத்துங்க, எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? அதுங்க எல்லாத்தையுமே பண்றது கபோல்ஸ் தான். நம்ம இதுங்களை வச்சு சாசேஜை உருவாக்கலாம், அது இன்னமும் டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம அப்படி பண்ணக்கூடாது, நீங்க கையெல்லாம் வைக்காதீங்க அது மேல, இதுங்களை நம்ம குயினுக்கு கொடுக்கணும். இது மேல ஈட்டியா அப்படியே அவங்க குத்துறாங்க. அதனால அதுங்களோட உடம்பு இது வந்து பேரலைஸ் ஆயிடுது. அந்த ஈட்டில ஏதோ ஒரு விஷயத்த அவங்க தடை வச்சிருக்காங்க போல. இதே மாதிரி அங்க ஒரு டஞ்சன் மாதிரி ஒரு ஏரியா இருக்கு, அதுக்குள்ள அதுங்க போக ஆரம்பிக்குது. நம்ம சாங்கோட பாட்டிக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, கபோல்ஸ் இது வந்து ரொம்ப வீக்கான மாஸ்டர்ஸ். இதுங்களால இப்படி ஒரு 2 வேர்வல்ஃப அப்படியே பிடிக்க முடியுது. அதே மாதிரி அதுங்களால அதை பேரலைஸோ பண்ண முடியுது. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சைட்லயே ஒரு ஸ்டோருக்கான ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த இடம் இன்னமும் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இதையும் அவங்க செக்யூர் பண்றதுக்கு பாக்குறாங்க. அப்புறம் அவங்க போன அந்த இடம் இருக்குல்ல, அது பார்த்தா அது ஒரு பயங்கரமான கேனபிள் டஞ்சனா. அந்த இடத்துல குயின் ஸ்பைடர் இருக்கான். ஏகப்பட்ட ஆளுங்களை இது வரைக்கும் அது கொண்டு இருக்கான். 124 பேர் போயிருக்காங்க, எல்லாருமே காலி. நம்ம ஆளுங்களுக்கு ஒரு கொஸ்டாவும் கிடைக்குது. நீங்க அப்படி இன்கேஸ் அதை முடிச்சா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். நம்ம ஹானுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இந்த டைம் ஹான் கிட்ட எந்த விதமான ஃப்ரெஷ்ஷான காப்ளினும் இல்ல. ஏன்னா அதை கொன்னாதான் ஆளால அங்க ஒரு 10 செகண்டுக்கு இன்வென்சிபிளா மாற முடியும். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஒரு வழியில நிறையவே குரல் வருது, என்ன காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. அந்த இடத்துல நிறையவே மக்கள் ஸ்பைடரால இப்படி தொங்கின்னு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நம்ம ஜீசு அப்படியே காப்பாத்துறான். அந்த காப்பாத்தின அந்த பையனோட வாய்க்குள்ள இருந்து ஏதோ ஒரு வகையான ஒரு ஸ்பைடர் அப்படியே வருது. அதனால எல்லாருமே அப்படியே பின்னாடி இருக்க சொல்றாங்க. அந்த காப்பாத்தின அந்த பையன் அவங்க எந்தே போயிடறான். இத ஒரு வாய்ப்பா வச்சு எந்த போன உடலை அப்படியே அவன் வெடிக்க வைக்கிறான். அப்புறம் தான் சாங்குக்கு புரியுது, இங்க மேல தொங்க விட்ட ஒருத்தங்களோட வயிற்றுலயும் ஸ்பைடரோட எக்க அந்த ஸ்பைடர் லே பண்ணிருக்கு. அதனால எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எப்போ எங்க இந்த ஸ்பைடர் வரும் நம்மளுக்கு தெரியாது. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வெடிப்போட சவுண்டும் கேட்டிருக்கோம்ல, இதனால அங்க இருக்கிற ஸ்பைடர் எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கும். அதுங்க அங்க வந்து நான் எதிர்பார்க்கல, இதுங்களோட நம்பர் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் எதுனால எனக்கு தெரிஞ்ச அந்த புத்திசாலியா இருக்கிற கபோல்ஸ் அதுங்க கூட ஒன்னா இணைஞ்சனால இதுங்களோட நம்பரும் அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடனே நம்ம ஹானு ஒரு கபோல்ட்ட தாக்குவானா, மகான் அங்க 10 செகண்டுக்கு இன்வென்சிபிளா மாறிடுறான். இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், ஏன்னா ஐயா களை இறங்கிட்டேன்ல அப்படின்னு இன்வென்சிபிளா தாக்க போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் நம்ம ஹானுவால என்ன பண்ண முடியுதுன்னு. அதே மாதிரி இதுங்களாம் சின்ன ஸ்பைடர் தாங்க, ராணி ஸ்பைடர்னு ஒரு பெரிய ஸ்பைடர் இருக்கும். அதை இவங்க கொள்றாங்களா நம்ம பார்க்கலாம். அதனால என்ன பிரச்சனை வரப்போதோ. சோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.